ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்னைக்கு என் மௌனத்தின் மொழியில் அத்தியாயம் 9 தான் பார்க்க போகிறோம். வாங்க கதையை கேட்கலாம். அத்தியாயம் 9. தேசிய அளவிலான குறும்பட போட்டி டெல்லியில் நடக்கும் அந்த பெரிய விழாவிற்காக கல்லூரியே விழா கோலம் பூண்டிருந்தது. ஜீவாவும் அணுவும் உருவாக்கிய அந்த ஆவணப்படம் இறுதி சுற்றுக்கு தேர்வாகி இருந்தது. கல்லூரியின் கௌரவம் இப்போது அவர்கள் கையில். ஜீவா தன் வழக்கமான அலட்சியத்தை கைவிட்டு முழு வீச்சில் ப்ராஜெக்டை மெருகேற்றி கொண்டிருந்தான். அணு, இந்த கிளைமேக்ஸ் மியூசிக் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கணும். இந்த இடத்துல மௌனம் தான் அதிகமாக பேசணும் என்று அவன் திரையில் விரல்களை ஓட்டினான். அணு அவன் அருகில் அமர்ந்து அவன் வேலை செய்வதையே ரசித்து கொண்டிருந்தார். ஜீவா, நாம ஜெயிப்போன்னு உங்களுக்கு தோணுதா? ஜீவா வேலையை நிறுத்திவிட்டு அவளை பார்த்தான். ஜெயிக்கிறது தோக்கிறது அப்புறம் அணு, ஆனால் நம்ம சொல்ல வந்த விஷயம் எல்லார் இதயத்தையும் தொடணும். அதுதான் ஒரு கலைஞருக்கு உண்மையான வெற்றி. போட்டிக்காக டெல்லி செல்ல விமான டிக்கெட்டுகள் தயாராக இருந்தன. ஜீவா, அணு மற்றும் அவர்களின் பேராசிரியர்கள் 2 என ஒரு சிறிய குழு கிளம்பியது. விமானத்தில் அணுவுக்கு ஜன்னல் ஓரம் இருக்கை கிடைத்தது. மேகங்களுக்கு இடையே விமானம் பறந்து கொண்டிருந்த போது அணுவுக்கு ஒருவிதமான பயம் ஏற்பட்டது. அவளது கைகள் லேசாக நடுங்கின. ஜீவா இதை கவனித்தான். அவன் மெதுவாக அவளது கையை பற்றி கொண்டான். பயமா இருக்கா அணு? நான் தான் பக்கத்தில் இருக்கேன்ல என்றான் மென்மையான குரலில். இல்லை ஜீவா, ஏனோ தெரியல, மனசுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம். இந்த வெற்றி நமக்கு கிடைக்குமா, இல்லை இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வருமானு பயமா இருக்கு. ஜீவா அவளது கையை இன்னும் பலமாக அழுத்தினான். எதையும் யோசிக்காத அணு, தூங்கு. டெல்லி போய் சேர இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அவள் அவன் தோளில் தலை சாய்த்து மெல்ல கண்ணயர்ந்தாள். ஜீவா அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது காதலின் ஆழம் அவனுக்கே அச்சத்தை தந்தது. உனக்கு ஒரு சின்ன கீரல் கூட விழாம நான் பார்த்துப்பேன் என்று அவளுக்கு கேட்காத குரலில் உறுதி பூண்டான். டெல்லியின் அந்த பிரம்மாண்டமான கலைக்கூடம் மின்னொளியில் ஜொலித்தது. பல மாநிலங்களிலிருந்து மாணவர்கள் வந்திருந்தனர். ஜீவா, அணுவின் ஆவணப்படம் திரையிடப்பட்டது. அது முடிந்ததும் அந்த அரங்கமே எழுந்து நின்று கைத்தட்டியது. ஜீவா, நம்ம ஜெயிச்சிட்டோம், எல்லாரும் எப்படி கைத்தட்டுறாங்க பாருங்க என்று அணு உற்சாகத்தில் அவனது கையை பிடித்து குதித்தாள். விருது வழங்கும் நேரம் வந்தது. சிறந்த ஆவணப்படத்திற்கான விருது ஜீவா மற்றும் அணுவின் பெயருக்கு அறிவிக்கப்பட்டது. இருவரும் மேடையை நோக்கி நடந்தனர். விருதை வாங்கும்போது மேடையின் மேலிருந்த கனமான அலங்கார விளக்குகள் லேசாக ஆடுவதை ஜீவா கவனித்தான். அது சரியாக அணுவின் தலைக்கு மேலே இருந்தது. அந்த பெரிய இரும்பு சட்டம் துருப்பிடித்து அருந்து விழும் நிலையில் இருந்தது. அணு, தள்ளு என்று ஜீவா கத்தினான். ஆனால் அதற்குள் அந்த விளக்கு சரம் அருந்து கீழே விழுந்தது. அணுவை அப்படியே தள்ளிவிட்டு ஜீவா அந்த அடியை தன் தோளில் வாங்கினான். ஒரு பயங்கரமான சத்தம். மேடையில் இருந்தவர்கள் அலறினார்கள். அணு தரையில் விழுந்து திகைத்து போனாள். ஜீவா! அணுவின் அலறல் அந்த அரங்கத்தையே உலுக்கியது. ஜீவாவின் இடது தோளில் அந்த இரும்பு சட்டம் பலமாக தாக்கியிருந்தது. ரத்தம் அவனது வெள்ளை சட்டையை நனைத்து வழிந்தது. அவன் மயக்கமடைந்து கீழே சரிந்தான். ஜீவா, கண்ணத்திறங்க, ப்ளீஸ், எனக்காக பேசுங்க. அணு அவனது தலையை தன் மடியில் வைத்து கொண்டு கதறி அழுதாள். அவளது கைகள் அவனது ரத்தத்தில் நனைந்தன. ஜீவா மெல்ல கண்களை திறந்தான். அவனது முகம் வலியால் சுருங்கியிருந்தது. ஆனாலும் அந்த நிலையிலும் அவன் கையை உயர்த்தி அணுவின் முகத்தை தொட்டான். உனக்கு ஒன்றும் ஆகலையா அணு என்று தட்டு தடுமாறி கேட்டான். எனக்கு ஒன்றும் இல்லை ஜீவா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க? என்கிட்ட ஏன் சொல்லாமல் இந்த அடியை வாங்கினீங்க? ஜீவா லேசாக புன்னகைத்தான். எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அணு, அதுதான் இது என்று சொல்லிவிட்டு மீண்டும் மயக்கமடைந்தான். டெல்லியின் ஒரு தனியார் மருத்துவமனையில் ஜீவா அனுமதிக்கப்பட்டான். அவனது தோளில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தது. அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது. வெளியே அணு ஒரு சிலையைப் போல அமர்ந்திருந்தார். அவளது ஆடைகளில் காய்ந்திருந்த ஜீவாவின் ரத்தம் அவனது தியாகத்தை சொல்லிக் கொண்டிருந்தது. பேராசிரியர்கள் அவளை சமாதானப்படுத்த முயன்றனர். அணு, சாப்பிடுமா, ஜீவாவுக்கு ஒன்றும் ஆகாது, அவன் ஒரு தைரியமான பையன். இல்லை சார், இதெல்லாம் என்னால் தான், நான் கூட வந்ததுனால தான் அவனுக்கு இப்படி ஆச்சு. அந்த ஆகாஷ் பிரச்சனையிலிருந்து இப்போ வரைக்கும் எனக்காகவே அவன் அடி வாங்கிட்டு இருக்கான். நான் அவனுக்கு ஒரு பாரமாக இருக்கணும்னு தோணுது என்று அவள் விம்மினாள். அறுவை சிகிச்சை முடிந்து டாக்டர் வெளியே வந்தார். அபாய கட்டம் தாண்டிடுச்சு, ஆனால் இடது கையில் ஒரு நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அது சரியாக கொஞ்சம் காலம் எடுக்கும். அவர் இப்போ ஓய்வு எடுக்கணும். ஜீவாவுக்கு நினைவு திரும்பிய போது அவன் வார்டில் தனியாக இருந்தான். ஜன்னல் வழியாக நிலவொளி உள்ளே வந்து கொண்டிருந்தது. அணு மெதுவாக உள்ளே நுழைந்தாள். ஜீவா அவளை பார்த்தான். அணு, ஏன் இவ்வளோ இருட்டா இருக்கு? லைட் போடு என்றான் பலவீனமான குரலில். அணு லைட்டை போட்டாள். அவளது கண்கள் அழுது வீங்கியிருந்தன. அவள் அவனுக்கு அருகில் சென்று அமர்ந்தாள். விருது எங்க அணு? அணு அந்த தங்க நிற விருதை அவனது மேஜையில் வைத்தாள். இதுக்கு இவ்வளோ பெரிய விலை கொடுக்கணுமா ஜீவா? ஜீவா தன் வலது கையால் அவளது கையை பற்றினான். விலை பெருசுதான், ஆனால் உன்னை இழந்திருந்தா அந்த விலையை என்னால் தாங்கிக்கவே முடியாது. உனக்கு தெரியுமா அணு, அந்த விளக்கு விழும்போது நான் ஒரு நிமிஷம் மரணத்தை பார்த்தேன். ஆனால் அந்த மரணத்தை விட நீ இல்லாத உலகத்தை பார்க்கறது தான் எனக்கு அதிக பயமாக இருந்தது. அணு அவனது கையில் முத்தமிட்டாள். இனிமே எனக்காக இப்படி எதையும் பண்ணாதீங்க ஜீவா, நீங்கள் இல்லாமல் எனக்கு எந்த விருதும் வேண்டாம்.
அடுத்த நாள் ஜீவாவின் அப்பா மற்றும் அத்தை டெல்லிக்கு வந்தனர். ஜீவாவின் அப்பாவை பார்த்ததும் அனு பயத்தில் ஒதுங்கி நின்றார். ஜீவாவின் அப்பா அவளை ஒரு முறை தீர்க்கமாக பார்த்தார். நீதான் அனுவா? என் பையன் இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் நீதானே எனக்கு தெரியும். ஜீவா, நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த சினிமாவும் காலேஜ் அரசியலும் உனக்கு வேண்டாம்னு. இப்போ பாரு உன் கை என்ன நிலைமையில இருக்குன்னு. ஜீவா அமைதியாக இருந்தான். பா, இது விபத்துப்பா. அவ இதில் என்ன பண்ணுவா? விபத்தோ இல்லையோ, இனிமேல் நீ இவ கூட இருக்கக்கூடாது. நீ டிஸ்சார்ஜ் ஆனதும் உடனே ஊருக்கு வர. இனிமேல் உன்னோட படிப்பு வேலை எல்லாம் நான் சொல்கிற இடத்துல தான் இருக்கணும் என்று அவர் கராராக சொன்னார். அணுவின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. ஜீவாவின் மௌனம் இப்போது பெரிய பாரமாக அவளுக்கு தெரிந்தது. அவன் தன் தந்தையை எதிர்த்து பேசுவானா அல்லது தன் காதலை தியாகம் செய்வானா? அத்தியாயம் 10. டெல்லி மருத்துவமனையின் அந்த தனி அறை வெளியே நிலவிய குளிரை விட ஜீவாவின் தந்தையின் வார்த்தைகளால் அதிக குளிர்ச்சியாக மாறியிருந்தது. ஜீவாவின் தந்தை ரத்னவேல் ஒரு காலத்தில் கராரான தலைமை ஆசிரியராக இருந்தவர். அவருக்கு பொறுமை என்பது குறைவு, ஒழுக்கம் என்பது உயிர். அனு அறையின் ஒரு மூலையில் ஒடுங்கி நின்றிருந்தாள். அவளது ஆடைகளில் காய்ந்திருந்த ஜீவாவின் இரத்தக்கரைகள் அவளது இதயத்தில் ஆறாத வடுக்களாக மாறிக்கொண்டிருந்தன. ஜீவா, நான் சொல்றது உன் காதல விழுதுல? ரத்தினவேல் தன் மகனை ஏறிட்டு பார்த்தா. உன்னோட இந்த ஃபேஷன் கலனு சுத்துனதுக்கே ஒரு லிமிட் இருக்கு. இப்போ அது உயிருக்கு ஆபத்தா வந்து நிக்குது. இப்போ கூட பாரு, இத்தனைக்கும் காரணமான பொண்ணு உன் பக்கத்திலே நிற்கிறா. அவளுக்கு உன் மேலே அக்கறை இருந்தால் இந்நேரம் அவளே இங்கிருந்து விலகி போயிருக்கணும். அணுவின் இதயம் சுருங்கியது. அவள் அங்கே ஒரு அந்நிய பொருளாக உணரத் தொடங்கினான். ஜீவா படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தான். அவனது இடது கை முழுவதும் கட்டுப்போடப்பட்டு ஒரு தாங்கியில் கெட்டப்பட்டிருந்தது. அவன் வலது கையால் மெதுவாக அந்த விருதை தொட்டான். அப்பா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அணு இதுக்கு காரணம் இல்லை. அந்த விபத்து யாருக்கு வேணா நடந்திருக்கலாம். அவளை தள்ளிவிட்டு இடத்துல நான் இருந்தேன், அவ்வளவுதான் என்றான் ஜீவா குரலில் ஒரு நிதானத்துடன். நிதானமாக பேசுறத நீ உன் அத்தையை மிஞ்சிடுவ ஜீவா. ஆனால் என் முடிவில் மாற்றமே இல்லை. நீ சென்னைக்கு திரும்பி போய் அந்த காலேஜில் படிக்க போகிறது இல்லை. உன் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி உனக்கு வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியாச்சு. இனிமேல் நீ நம்ம ஊரில் இருந்து தான் சொல்கிற பிஸ்னஸை பார்த்துக்க போகிற. அதுதான் உனக்கு பாதுகாப்பு, எனக்கும் நிம்மதி. அனு அப்படியே உறைந்து நின்றாள். சென்னைக்கு வரமாட்டாரா? அப்போ அவரோட கனவு, அவரோட எடிட்டிங் என்று அவள் மனதுக்குள் கதறினாள். அறையின் கதவு திறக்கப்பட பார்வதி அத்தை உள்ளே வந்தார். அவர் ஜீவாவின் தந்தையின் சகோதரி. ஜீவாவுக்கு ஒரு தாய்க்கு நிகரானவர். என்ன, நான் வந்த உடனே இப்படி தான் பிள்ளையை திட்டுவீங்களா? அவன் இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு படுத்திருக்கான். அந்த பொண்ணு என்ன பண்ணும்? விதி முடிஞ்சது அப்படி என்றார் பார்வதி. பிறகு அணுவை பார்த்து, பயப்படாத தாயி, அவர் அப்படி தான் பேசுவார். நீ தம்பி பக்கத்தில் போய் உட்காரு என்று ஆதரவாக சொன்னார். 2 நாட்களுக்கு பிறகு ஜீவா டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டான். டெல்லி ரயில் நிலையத்தில் ஜீவா ஊருக்கு கிளம்ப தயாராக இருந்தான். அணுவும் பேராசிரியர்களும் சென்னைக்கு திரும்பும் ரயிலுக்காக காத்திருந்தனர். பிளாட்பாரத்தின் ஒரு கோடியில் ஜீவாவும் அணுவும் தனியாக நின்றிருந்தனர். ஜீவா, எனக்காக நீங்கள் எல்லாவற்றையும் இழக்கணுமா? உங்கள் அப்பா சொல்கிறது சரிதான். நான் வந்ததுலேருந்து உங்களுக்கு எல்லாமே கஷ்டம்தான் என்று அழுது கொண்டே கேட்டாள் அணு. ஜீவா தன் வலது கையால் அவளது கையை பற்றினான். அணு, என் மௌனம் உனக்கு என்ன சொல்லுதுன்னு கவனி. என் அப்பா கோபத்தில் பேசுகிறா, ஆனால் அவருக்கு என் மேலே அக்கறை இருக்குது. இப்போ நான் அவரை எதிர்த்து பேசினா அது உனக்கும் எனக்கும் இன்னும் பெரிய பிரச்சனையை தரும். தற்காலிகமாக விலகி நிற்கிறது பிரிவாகாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். என் அப்பாவை சம்மதிக்க வைக்கணும். அது வரைக்கும் நீ தைரியமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் இல்லாமல் காலேஜில் நீ தான் இப்போ பெஸ்ட் எடிட்டர். நான் சொல்லி கொடுத்த எல்லா வித்தையும் நீ அங்கே காட்டணும். இதை வச்சுக்கோ என்று ஒரு பென் டிரைவை அவளிடம் கொடுத்தான். இதில் நான் பண்ணின சில அன்ஃபினிஷ்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இதை நீ தான் முடிக்கணும். ரயில் நகரத் தொடங்கியது. ஜீவா ஜன்னல் வழியாக அவளை பார்த்தான். அந்த பார்வை மீண்டும் வருவேன் என்று சொல்வது போல இருந்தது. அணு அந்த ரயில் மறைந்து போகும் வரை அங்கேயே நின்றிருந்தார். அத்தியாயம் 11. சென்னை திரும்பிய அணுவுக்கு கல்லூரி ஒரு பாலைவனமாக தெரிந்தது. ஜீவா இல்லாத அந்த எடிட்டிங் லேப் உயிரற்ற இயந்திரங்களின் கூடாரமாக மாறியிருந்தது. ஆனால் அவளுக்கு துயரப்படக்கூட நேரம் கொடுக்காமல் ஒரு புதிய புயல் கௌதம் என்ற பெயரில் அவளை சூழ்ந்தது. கௌதம் அந்த கல்லூரியின் தர்மகத்தாவின் ஒரே மகன். வெளிநாட்டில் சினிமா படித்துவிட்டு வந்திருப்பதாக சொல்லிக்கொள்ளும் அவனிடம் திறமையை விட திமிரே அதிகமாக இருந்தது. கல்லூரியின் மீடியா விங் முழுவதையும் அவன் தன் கட்டுப்பாட்டில் எடுத்திருந்தான். அணு, இந்த ப்ராஜெக்டை நீ தான் லீட் பண்ணணும். இது என்னோட ஆர்டர் என்று ஒரு கோப்பை அவள் மேஜையில் வீசினான் கௌதம். அணு நிமிர்ந்து பார்த்தாள். சாரி சார், நான் ஏற்கனவே ஜீவா சாரோட ஒரு நேஷனல் ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்கேன். அதை முடிக்காமல் வேறு எதையும் என்னால் எடுத்துக்க முடியாது. கௌதம் நக்கலாக சிரித்தான். அந்த ஜீவா இனிமேல் இந்த காலேஜ் பக்கமே வரப்போறதில்லை. அவனோட அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே நான் தான் எல்லாமே என்று அவளது தோளில் கை வைக்க முயன்றான். அணு சட்டென்று விலகி நின்றாள். தூரத்தில் இருந்தாலும் ஜீவாவின் கண்கள் அணுவை கண்காணித்து கொண்டுதான் இருந்தன. ரகு மூலமாக சென்னையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் அறிந்து வைத்திருந்தான். அன்றிரவு அணுவுக்கு ஜீவாவிடமிருந்து ஒரு ரகசிய அழைப்பு வந்தது. அணு, அந்த கௌதம் உன் பக்கத்தில் வர்றது எனக்கு பிடிக்கல. ஜீவாவின் குரலில் அந்த பழைய பொசசிவ்னஸ் அனலாக தெரிந்தது. அவனை இப்போதைக்கு எதிர்த்து நிற்காத. ஆனால் அவன் உன்னை தொடாமல் பார்த்துக்கோ. இன்னும் ஒரு வாரத்தில் நான் சென்னைக்கு வருவேன்.
ஜீவா, நீங்கள் எப்படி வருவீங்க? உங்கள் அப்பா கிட்ட சொல்ல தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அனு என்று ஜீவா ஃபோனை வைத்தான். கௌதம் சும்மா இருக்கவில்லை. ஒரு நள்ளிரவில் காலேஜ் லேப்பில் அனு மட்டும் தனியாக வேலை செய்து கொண்டிருந்த போது கௌதம் குடித்த நிலையில் அங்கே வந்தான். அனு, இந்த ஜீவா ஒரு கையற்றவன், அவனால் உனக்கு எந்த லாபமும் இல்லை, என் கூட வா என்று அவளை வலுக்கட்டாயமாக இழுக்க முன்றான். சார் விடுங்க என்று அனு அலறினாள். சரியாக அந்த நொடி லேபின் கதவு பலமாக திறக்கப்பட்டது. அங்கே ஜீவா நின்றிருந்தான். அவன் தன் இடது கையில் இருந்த கட்டை பிடித்து எறிந்தான். அவனது கண்கள் இரத்த சிவப்பாக இருந்தன. அவன் ஓடி வந்து கௌதமின் சட்டையை பிடித்து சுவரோடு சேர்த்தான். ஏய், இது ஏன் லேப், இவன் ஏன் ஜூனியர், இவளை தொட உனக்கு என்ன தகுதி இருக்குடா என்று ஜீவா கத்தினான். ஜீவா, நீ எப்படிங்க? கௌதம் அதிர்ச்சியில் உழைந்தான். எங்கள் அப்பா என்னை ஊரில் கட்டி போடலாம், ஆனால் உன் மாதிரி ஆளுங்க எந்த பொண்ணு மேலே கை வைக்கும்போது என்னால் அங்கே அமைதியாக இருக்க முடியாதுடா என்று ஓங்கி ஒரு குத்து விட்டான் ஜீவா. கௌதமின் முக்கில் ரத்தம் வழிந்தது. இதோட ரிசல்ட் மோசமாக இருக்கும் ஜீவா, உன்னை இந்த காலேஜிலேருந்து டிஸ்மிஸ் பண்ண வைப்பேன். பண்ணுடா, ஆனால் அதுக்கு முன்னாடி நீ பண்ண இந்த அசிங்கமான வேலை இந்த காலேஜ் சிசிடிவி ரெக்கார்டில் இருக்குது. அதை நான் ஏற்கனவே என் கிளவுடில் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ சொல்லு, யார் டிஸ்மிஸ் ஆக போகிறா என்று ஜீவா கர்ஜித்தான். கௌதம் பயந்து ஓடிய பிறகு லேபில் ஜீவாவும் அணுவும் மட்டுமே இருந்தன. அணு விக்கி விக்கி அழுதாள். ஜீவா அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான். எங்கள் அப்பாவுக்கு நான் நல்ல பையனாக இருக்கலாம் அனு, ஆனால் உன் விஷயத்தில் நான் கெட்டவனாக இருக்கவும் தயங்க மாட்டேன். உன்னை காப்பாற்ற நான் என் வாழ்க்கையே பணைய வைப்பேன். மறுநாள் காலை கல்லூரி முதல்வருக்கு ஒரு கடிதம் வந்தது. கௌதமின் சூழ்ச்சியால் ஜீவாவும் அணுவும் அநாகரிகமாக பழகியதாக போலியான புகைப்படங்கள் பரப்பப்பட்டன. ஜீவாவுக்கு தனது படிப்பை தற்காக்க வேண்டிய கட்டாயம், அணுவுக்கு தனது கௌரவத்தை காக்க வேண்டிய போராட்டம். இதோட அத்தியாயம் 11 முடிவடையுது. அத்தியாயம் 12 நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி கதையை தொடர்ந்து கேட்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.